வணக்கம், நான் ஸ்ரீதி பேசுகிறேன். உங்கள் குழந்தைகள் மொபைல் பார்ப்பதை தொடர்ந்து கண்டித்து வருகிறீர்களா? ஆம் என்றால் அதனால் ஏதேனும் பயன் ஏற்பட்டுள்ளதா? பயன் உண்டு என்றால் அதையே தொடருங்கள். இந்த காணொளி உங்களுக்கில்லை, பயனில்லை என்று உணர்ந்தவர்கள் தொடருங்கள். என்ன செய்யலாம்? மொபைல் பார்க்கும் நேரத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். கேட்கும் போது கொடுத்து விட்டு, குறிப்பிட்ட நேரம் முடிந்தவுடன் கவனமுடன் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். குழந்தைகளுடன் அன்போடு பேசி அதிகமாக மொபைல் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை கூறுங்கள். ஆனால் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி மொபைல் கொடுப்பதை மட்டும் நிறுத்தாதீர்கள். மொபைலில் பார்க்கும் விஷயங்களுக்கு முடிவே இல்லை. ஆனால் நமக்கு வாழ்வை தொடர பல வேலைகள் இருக்கின்றன. அதில் பல சிக்கல்கள் வரும். அவற்றை தீர்க்க உழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் கூறுங்கள். மனித வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களை உங்களுக்கு கிடைக்கும் பழைய புகைப்படங்கள், வீடியோக்கள் ஆகியவற்றை காண்பித்து விளக்குங்கள். ஒழுக்கமான பழக்க வழக்கமுள்ள மனிதர்களோடு பழக விடுங்கள். அவர்களின் கடந்த கால வாழ்க்கை முறைகள் மற்றும் தற்போதைய அன்றாட பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளச் செய்யுங்கள். ஆனால் எதையும் எவரையும் ஒப்பிட்டு குறை கூறவோ மாற்றிக் கொள்ளுமாறு வற்புறுத்தவோ செய்யாதீர்கள். கொஞ்சம் பொறுமையோடு கவனியுங்கள், நல்ல மாற்றங்கள் தெரியவரும். நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தினால் ஆரோக்கியம், வசதி, புகழ் போன்ற நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் என்பதை கூறிக்கொண்டிருங்கள். வண்ணம் மிகுந்த நல்ல புத்தகங்களை குழந்தைகளின் கண்களுக்கு தெரியுமாறு வையுங்கள். நீங்களும் அவர்கள் எதிரில் ரசித்து படியுங்கள். மெல்ல மெல்ல அவர்களும் புத்தகங்களால் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். அவர்களுக்கான சிறந்த பாதை உருவாகி விடும். நீங்களும் அதற்கேற்றவாறான பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்கள். உங்களுக்கு அதிகப்படியான விவரங்கள் மற்றும் கவுன்சிலிங் தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.